உலக வரலாற்றிலே முதல் முறையாங்க யாருமே சொல்லாத ஒரு மாபெரும் ரகசியம். இந்த மெடிசின் தானா, இந்த மூலிகை தான் போடுறீங்களா, இந்த மூலிகை இவ்வளவு வேலை செய்யுதா, இவ்வளவு நோய்களை குணப்படுத்துதா, ஆச்சரியமா இருக்கே, நம்பவே முடியல அப்படின்னு கண்டிப்பா நீங்க சொல்ல போறீங்க. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து பயனடைவாங்க. இது 100% உண்மை. இது விலை மதிப்பற்றது, இதுக்கு விலையே கிடையாது. ஆனா இது விலையே இல்லாம தான் கொடுக்குறோம். ப்ளீடிங் போயிட்டு இருக்குது, கையை அறுத்து ரத்தம் ஒழுகுது, கொஞ்சோண்டு அப்படி எடுத்து குடிச்சோம்னா அந்த பிளட் அப்படி நின்றுக்கிறோம். அனுபவத்துல நாங்க அநேகமா பார்த்தோம். நிறைய ஒரு நம்ம 30,000-40,000 பேருக்கு மேல பார்த்திருக்கேன். நாக்குல இருந்து ஆசனவாய் வரைக்கும் புண்ணு இருக்கவங்க இதை வந்துட்டு ஒரு மூடி தண்ணியில 2 சொட்டு நெய் கலந்து 30 ml தண்ணியில சாப்பிட்டா அருமையா கேட்கும். அந்த வைரஸை கொல்றதுக்கு அதை கொல்லவே முடியாது, அது வந்துட்டு அழிக்கவே முடியாது. அப்ப அதை எப்படி அழிக்கணும் போது ராமபானம் சாப்பிட்டா அதை அழிஞ்சு போயிடும். அங்க வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையே நின்று போகும். முடக்குவாதம், மூட்டுவாதம், சொல்லப்போன 4448 வியாதிகளுக்கும் துணை மருந்தா கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நோய் நொடிகளை போக்கும். இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் கண்டிப்பா உங்களுடைய கை ஆட்டோமேட்டிக்கா ஷேர் என்ற பட்டன் மேல போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லோருக்குமே பிரயோஜனமா இருக்கும். வணக்கம் நண்பர்களே, உணவை மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் 2 அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோதரனின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, உலக வரலாற்றிலே முதல் முறையாங்க யாருமே சொல்லாத ஒரு மாபெரும் ரகசியம். இந்த மெடிசின் தானா, இந்த மூலிகை தான் போடுறீங்களா, இந்த மூலிகை இவ்வளவு வேலை செய்யுதா, இவ்வளவு நோய்களை குணப்படுத்துதா, ஆச்சரியமா இருக்கே, நம்பவே முடியல அப்படின்னு கண்டிப்பா நீங்க சொல்ல போறீங்க. உணவே மருந்து நேயர்களுக்காக வெளிப்படையா முருகை மருந்து சேனல் ஐயா மூலமா வெளிவரப்போது அந்த மூலிகை என்ன, அந்த பானத்தின் பேர் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். இது உச்சநல் உள்ளங்கால் வரை இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான மெடிசன்ங்க. இது பல நோய்களை தீர்க்கும். அந்த மூலிகையின் பேர் என்ன, அந்த பானத்தின் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குருநாதர் கிட்ட கேட்கலாம். ஸ்கிப் பண்ண பாருங்க. இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் கண்டிப்பா உங்களுடைய கை ஆட்டோமேட்டிக்கா ஷேர் என்ற பட்டன் மேல போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லோருக்குமே பிரயோஜனமா இருக்கும். வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க நம்ம கிட்ட ஆண்டவர் ராமபானம் கையில வச்சுருக்கிறீங்க. ரொம்ப அருமையா இருக்குது பார்க்கவே. எங்களுக்கு எல்லாம் கிளாஸில் சொல்லி கொடுத்தீங்க. இன்னைக்கு உணவு மருந்து ஐயா மூலியமா உணவு மருந்து நேயர்களுக்காக நீங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, நீங்க நம்முடைய ஆண்டவர் பானம் எப்படி தயாரிக்கிறன்றதையும், இது என்னென்ன நோய்கள் போகுன்றதையும், இது எப்படியெல்லாம் சாப்பிடலான்றதையும், எப்படி செய்யறன்றதையும் நீங்க உணவு மருந்து நேயர்களுக்காக செஞ்சு கந்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து பயனடைவாங்க. இது 100% உண்மை. 100% வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் தாண்டி ஒரு அன்பால சொல்லணும்னா 100,000% இது வேலை செய்யும் அப்படின்னு ஒரு அன்பா சொல்லலாம். ராமபானம் தயாரிச்சீங்கன்னா இந்த அளவு தான் பியூர் ஒயிட்டா இருக்கும். அது இப்பயே உங்களுக்கு செய்முறையும் செய்ய போறாரு. அப்ப இந்த ராமபானம் சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள், எப்படி எந்த அளவு சாப்பிடும், இதனால பயன்கள் என்ன, பலன்கள் என்ன அப்படின்னா, அதாவது தலையில அடிபட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கல்லு வந்து புரோக்கன் ஆகி, அதாவது மண்டை உடைந்து அந்த விரிசல் இருக்கிறதுக்கு தையல் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப பாவமான விஷயம். ஆக்சிடென்ட்ல எத்தனையோ தம்பிமார்கள், சகோதர சகோதரிகள், இன்னும் பல பெரியவர்கள்லாம் ஆக்சிடென்ட் ஆகியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ராமபானம் ஒரு மூடி 30 ml தண்ணியில கலந்து சாப்பிட்டா உடனே வந்துட்டு ஒரு 10 நாள் 20 நாள் அல்லது ஒரு மாசத்துல அந்த புரோக்கன் உடஞ்சது வந்து அப்படியே ஒட்டிக்கும். எலும்பு ஒட்டிடும். எலும்பு ஒட்டிடும். ஓ, எக்ஸலென்ட். அது மாதிரி இது சாப்பிடும்போது சைனஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சரியாகும். இது வந்துட்டு நுரையீரல்ல நீர் கோர்த்துக்கிட்டு மூச்சு திணறவங்க இதை ஒரு மூடி எடுத்து 30 ml தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாங்க அப்படின்னா அருமையா கேட்கும். அதே போல இரைப்பையில புண்ணு இருக்கவங்க, தொண்டையில இருந்து வயிற்றுல அந்த ரெக்டம்னு சொல்லக்கூடிய ஆனஸ், அந்த ரெக்டம் வழி, அதாவது நாக்குல இருந்து ஆசனவாய் வரைக்கும் புண்ணு இருக்கவங்க இதை வந்துட்டு ஒரு மூடி தண்ணியில 2 சொட்டு நெய் கலந்து 30 ml தண்ணியில சாப்பிட்டா அருமையா கேட்கும். உடனே புண்ணா இருந்தால் ஆத்தி போடும், அப்படியே அட்டகாசம் ஆத்திரும். பெரும்பாடு அப்படியே பெண்களுக்கு வந்து ரத்தம் அப்படியே போய்கிட்டே இருக்கு, நிப்பாட்டவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில மருத்துவர்கள் மற்றும் அநேக மருத்துவ முறைகள்ல நிறைய மருந்துகள், இப்போ ஸ்டெப்டோவிட் இருக்கு, கால்சியம் இருக்கு, அது போக வந்து கே ஸ்டார்ட், டி ஸ்டார்ட், எம் ஸ்டார்ட்னு ஆங்கில மருத்துவத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஹோமியோபதியில சில மருந்துகளை உபயோகப்படுத்துவாங்க. இன்னும் பல மருத்துவ முறைகளை பலவிதமான மருந்துகளை கையாளுறாங்க. எதுவுமே வேண்டாம். அவருங்க என்ன சொல்றாங்கன்னா, பணக்காரனுக்கு முத்து புஷ்பம், ஏழைக்கு சுண்ணாம்பு, செவத்துல வெள்ளை அடிச்சிருப்பாங்களே அதை சுரண்டி நெய்யில குழப்பி சாப்பிட்டா உடனே நின்றும்ன்றாங்க. பணக்காரனுக்கு முத்து புஷ்பம்,
அதுக்கு அடுத்தது பவள புஷ்பம். ஏழை எங்க போவான் அதை வாங்குறதுக்கு? முத்து புஷ்பம் வாங்குற அளவுக்கு ஏழைக்கு இருக்காது இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்கன்னா செவத்து, இன்னைக்கு செவத்துல யாருமே சுண்ணாம்பு அடிக்கிறது, எல்லாரும் டிஸ்டம்பர் தான். அதனால அது உபயோகப்படாது. இந்த இதை வந்துட்டு அப்படி அப்படி நெய்யில போட்டு குழப்பி சாப்பிட்டவன பெரும்பாடு, வயிற்று புண்ணு, அல்சரு, ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ் கூடுதவங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை இது கண்ட்ரோல் பண்ணுது. WBC ஒயிட் பிளட் செல்லு, இது ஆர்பிசி ரெட் பிளட் செல், ஹீமோகுளோபின் அதிகமாகும் போது ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதை கட்டுப்படுத்தும். இது அருமையா கட்டுப்படுத்தும். ப்ளீடிங் போயிட்டு இருக்குது, கையை அறுத்து ரத்தம் ஒழுகுது, கொஞ்சோண்டு அப்படி எடுத்து குடிச்சோம்னா அந்த பிளட் அப்படி நின்னுக்கிறோம். அனுபவத்துல நாங்க அநேகமா பார்த்தா ஒரு நம்ம ஒரு 30,000-40,000 பேருக்கு மேல பார்த்திருக்கேன். இது போக இன்னும் பல அநேகமான விஷயங்களை இது செய்யும். சரிங்கப்பா, நோய்கள் எல்லாம் நிறைய சொல்லிட்டீங்க. இப்போ அந்த ராமபானம் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிங்க. கண்டிப்பா. இது பியூர் வாட்டர், இது நல்ல தண்ணி. இந்த நல்ல தண்ணியில என்ன பண்றோம் அப்படின்னா இது சுண்ணாம்புகள் பாருங்க. இது பாருங்க சுண்ணாம்புகள் தெரியுதுங்களா? இப்போ இதுக்குள்ள ஐயா எடுத்து போட போறாரு பாருங்க. இப்ப இதுக்கு அளவீடு இருக்கு, சும்மாலாம் போட முடியாது. அதாவது 1 கிலோ கல் சுண்ணாம்பை எடுத்துக்கொண்டு 12 லிட்டர் பெரிய ஒரு 16 லிட்டரு மண்பானையில தான் போடணும். இப்ப மண்பானையெல்லாம் அதிகமா கிடைக்கிறது இல்ல, அதே வேலையில கிடைக்குது. கிடைக்கிறவங்க போட்டுக்குங்க, இல்லவங்கன்னா குறைச்சு போட்டுக்குங்க. அளவு சொல்லணும்ல. 1 கிலோ கல் சுண்ணாம்பை எடுத்து 12 லிட்டரு தண்ணிக்குள்ள போடணும். போடும்போது போடுங்க, அவங்க கையால போடுங்க. எப்படி பொங்குது பாருங்க. அப்படியே பொங்கி மகுந்து வெடிச்சு அந்த கால்சியம் கார்பனேட் வாட்டர்ல H2O எவ்வளவு அழகா மாறுது பாருங்க. சோ இந்த மாதிரி அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா தெரியும், வேதி அந்த நிலை மாற்றம் தெரியும். இதை என்ன பண்ணணும்னா இதைத்தான் எல்லாரும் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நம்மளுடைய ஆரம்பகால பதிவை பார்த்துட்டு அநேக வைத்தியர்கள் தான் கண்டுபிடிச்ச மாதிரி இதை சொல்றாங்க. இதை கண்டுபிடிச்சவங்க எனக்கு யாருன்னு தெரியும், தாத்தாவுடைய நண்பர். இதெல்லாம் நம்மளுடைய திப்பு சுல்தான் அவங்களுடைய இதுல பெங்களூர்ல திப்பு அங்க இருந்து ஒரேதா பெரியவங்க எல்லாம் படிச்சவங்க அங்க இந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இது போகர் 7000 இருக்கு, இந்த மருத்துவ பதிவு இருக்கு. அதே வேளையில இப்ப இந்த இதுல கால்சியம் கார்பனேட்டா மாறுது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இதை எடுப்பா 2 தட்டு. நான் சொல்றது பெரிய அளவு, அதாவது ஒரு 12 லிட்டர் தண்ணியை ஊத்தி அதுல 12 லிட்டர் தண்ணியை ஊத்தி ஒரு வாளியில பிளாஸ்டிக் பக்கெட்ல கூட வச்சுக்கோங்க. இந்த சுண்ணாம்புகள்ல போட்டு கொதிக்கும் போது அதுல ஏன்னா நீங்க அளவு குறைச்சிக்கோங்க. ஆனா இவ்வளவு 12 லிட்டர் தண்ணி ஊத்தி நீங்க ஒன்னும் ஆக போறது இல்லை உங்களுக்கு. அப்ப சிறுஞ்சீரகம், இது பெருஞ்சீரகம், இது சிறுஞ்சீரகம். இதை பெருஞ்சீரகத்தை ஆமா சோம்புன்னு சொல்லுவாங்க, சோம்புன்னு சொல்லுவாங்க. இது சோம்பு, இது சோம்பு. அது கொடுங்க, அந்த பாட்டில் தண்ணியை இங்க கொண்டாங்க, நீங்களே காட்டுங்க. நேரில் பாத்தீங்கன்னா இது சோம்பு, இது சீரகம். இது சிறுஞ்சீரகம், இது பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க. இதை எடுத்து நான் சொல்றது முறையான அளவு சொல்றேன். 12 லிட்டர் தண்ணிக்கு 100 கிராம் சிறுஞ்சீரகம், 100 கிராம் பெருஞ்சீரகம். இப்ப கொஞ்சமா நீங்க செய்யறவங்க இதுல இருந்து குறைச்சிக்கோங்க. எவ்வளவு அளவு குறைக்குமே குறைச்சிக்கலாம். அதுக்கு சரியான அளவீட்டு தன்மையை நான் சொல்லிட்டேன். அதுல இருந்து குறைச்சிக்கிட்டு இப்ப என்ன பண்ணணும்னா தட்டி இப்படி கொதிக்கும் போது உள்ள போட்டுருணும். போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா போடலாங்களா? இல்ல தட்டி போடணும். இப்போதைக்கு காமிப்போம், அவங்க தட்டி போட்டுக்கிறாங்க. சும்மா எக்ஸாம்பிளா போடலாம் தாராளமா. நேரில் பார்த்தோம்னா இது இந்த தண்ணியை இப்ப நீங்க குடிச்சீங்கன்னா உங்க வயிறு வாயெல்லாம் பொத்து போகும், நாக்கலாம். இப்ப இது போட்ட இது தட்டி போடணும்னாக்க இடிச்சு போடணும்னு சொல்றாரு. இடிச்சு இதுல போட்டுறணும். அதையும் கொஞ்சம் போடுங்க. இப்போ சீரகம் போடாச்சு, இப்போ சோம்பு போடுறேன், இதையும் இடிச்சு இதுல போட்டுறணும். இப்ப பாருங்க தண்ணி உடனே மாற ஆரம்பிக்கும். பாருங்க, ஜூம் பண்ணி காமிங்க. தண்ணி பாருங்க உடனே அந்த கலர் மாறுது பாருங்க, தெரியுதுங்களா? ஒயிட் கலர் இருந்தது உடனே மாறுது பாருங்க. தண்ணி கரெக்டா தெரியுதுங்களா? இப்ப இது என்ன நடக்குதுன்னா இதுல இருந்து ஒரு எண்ணெய் பிரியும். அதாவது சிறுஞ்சீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டையும் தட்டி போட்டோம்னா ஒரு எண்ணெய் பிரியும். உடனே இதை குடிச்சிடக்கூடாது. இது என்ன செய்யணும் அப்படின்னா 3 நாள் ஊற விட்டு இதுல ஆடை படிஞ்சிருக்கும், அந்த ஆடை எடுத்து வெளியே போகணும், வெளியே போட்டுடணும். அதாவது சுண்ணாம்புல இருக்கக்கூடிய ஆடையை எடுத்து வெளியே போட்டுடணும், அது மேல இருக்கத. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அந்த தண்ணியை நல்லா போகும்போது ஒரு தடவை, வரும்போது ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த தண்ணியை மட்டும் எடுத்து
அதாவது ஒரு 10 ml தண்ணியை 30 ml தண்ணியில நல்ல தண்ணியில கலந்துடணும். கலந்துட்டு குடிச்சால் முதல் தடவை எடுக்கலாம். அதாவது 5 நாள் கழிச்சு எடுக்கணும். சாதாரணமா இருக்கவங்க, வைத்தியர்களுக்கு உண்டான பயிற்சி முறை வேற. போட்ட உடனே என்ன ஆகும்னா, இதை குடிச்ச உடனே பாத எரிச்சல், இப்ப மேல சொன்ன அனைத்து விதமான நோய்களும் இதுல தீரும். பெரும்பாடு தீரும். சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையினால் வரக்கூடிய அனைத்து விதமான கோளாறுகளும் தீரும். சுண்ணாம்பு எடுத்து கால்சியம் மாத்திரை எல்லாம் சாப்பிடுறோம் இல்லைங்களா, அது கூட என்ன ஆகும்னா கல்லடைப்பு வரும். ஆனா இதுல வராது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாத ரகசியம், இந்த எண்ணெய் வந்து கால்சியத்தை செடிமெண்ட் ஆக்க விடாது. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, கடல்ல தண்ணி ஃபுல்லா உப்பு, ஆனா ஒரு கைப்பிடி மண் அள்ளி பாத்தீங்கன்னா உப்பு இருக்காது. அது போலதான் இது அப்படியே ஒயிட்டா மாறிடும். இது வந்துட்டு அந்த இது இறங்கி எக்ஸாக்ட் இறங்கணும். ஒயிட்டா அப்படியே திரும்ப நீங்க காய வச்சீங்கன்னா இது ஃபுல்லா இறங்கி ஒயிட்டா மாறும். இந்த தண்ணியில தோஷமே இருக்காது. வெள்ளை வெளியே இந்த தும்பப்பூ தண்ணி மாதிரி இருக்கும். இந்த தண்ணி மாதிரி மாறுங்க. இந்த தண்ணி மாதிரி வந்துடும். இந்த தண்ணி மாதிரியே பியூர் தண்ணியா வரும். பூரா ஒயிட்டா வந்துடும். இதுல சைடு எஃபெக்ட் வராது. இது போய் கிட்னில வந்து செடிமெண்ட் ஆகி கல்லடைப்பு வராது. அதனால வந்து வரக்கூடிய தோஷங்கள் எதுவுமே வராது. அதுதான் முக்கியமான விஷயம். நல்லா இருக்கு, அருமையா, சூப்பரா இருக்கு. இதுதான். இதை வந்து முறையா பயன்படுத்தணும். இதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னம்னா, இந்த பாரம்பரியமா செய்யப்படக்கூடிய இந்த இந்த கால்சியம் வாட்டர்ல, அதாவது ராமபானத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, குருமருந்துன்னு ஒண்ணு கலந்து, குருமருந்து முறையா குருகுலத்துல படிச்சவங்களுக்கு குருமருந்து பயிற்சி இருக்கு. அந்த குருமருந்தை இதுல வந்து 28க்கு 2 பங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இதுல போட்டுருவோம். போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப பாருங்க இந்த கால்சியம் செடிமெண்டேஷன் இருக்குது. அதாவது நல்லா பார்த்தா தெரியும், உள்ளக்குள்ள ஒரு மாதிரியா களங்கள் இருக்கும். ஆனால் இந்த குருமருந்து நாங்க இப்ப நம்ம செய்யறது வந்துட்டு குருமருந்து போட்ட உடனே இப்ப மேற்கொண்டு அத்தனை தோஷங்களும் நீங்கும். இதை பத்தி பயப்படாதீங்க. கீழே சுண்ணாம்பு தனியா நிற்கும், சுண்ணாம்பு கரைஞ்சிருச்சு தனியா நிக்குது, மேல வந்து அந்த வாட்டர் நிக்குது, உள்ளக்குள்ள செடிமெண்டேஷன். இதை தட்டி போட்டுணும். தட்டி போட்ட உடனே இதை உடனே பயன்படுத்தக்கூடாது. 5 நாள் ஆச்சு மினிமம். அதாவது 5 நாள் விட்டுட்டு அந்த மேலாப்புல இருக்க தெளிவு தண்ணியை மட்டும் எடுத்து அதுல இருந்து 10 ml சாப்பிட்டோம்னா மேற்கொண்ட அனைத்து வியாதிகளும் தீரும். அதாவது பிளேட் வந்து சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உடனே என்ன பண்ணணும்னா, அதாவது உறையாம லிக்விட் ஆகி பிளட்டா போய்கிட்டே இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இந்த ஸ்டெப்லான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த ரத்த உறைதலை ஏற்படுத்தக்கூடிய அந்த கிரியா ஊக்கின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அமிலத்தன்மை, அது என்ன சொல்றதுன்னா, சுரபியில இருந்து சுரக்கக்கூடிய பிளட்ல இருக்கக்கூடிய த்ரம்போமைசின், இந்த மாதிரி ஆங்கிலத்துல நிறைய பேர்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் இது அருமையா கட்டுப்படுத்தும். இதனால வந்துட்டு சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையே வராது, பெரும்பாடு வரவே வராது. அப்புறம் வெட்டை, நீர்ப்பையில வரக்கூடிய கிரிசைன்னு சொல்லுவோம் நாங்க சித்தால, கிரிசை வராது. கிரிச்சாரம், விந்து பையில ஏற்படக்கூடிய தோஷங்களும் இதனால நீங்கும். அது போக சுண்ணாம்பு சத்து, அதாவது உச்சி முதல் பாதம் வரை ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளை, தோள்பட்ட வலி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இது சாப்பிட்டோன்னே ஓடி போயிடும். வயிற்று வலிக்கு கொஞ்சோண்டு நெய் சேர்க்கணும். பொதுவாக இந்த நெய்யில தான் சாப்பிடணும். சுண்ணாம்பு வந்து தண்ணியை வந்து நெய்யில சாப்பிட்டா அற்புதமான நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். நன்றிங்க. நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து வியாதிகளுக்கும் ஒரு அருமையான மாமருந்து ஆண்டவர் ராமபானம். இதை செய்யும் முறை, தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா தண்ணி, கல் சுண்ணாம்பு. அந்த காலத்துல சுண்ணாம்பு போட்டால் கொதிக்கும், கொதம் கொதிக்கும். அந்த சுண்ணாம்பு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் என்று அழைக்கப்படக்கூடிய சோம்பு. இதுதாங்க. இதை போட்டு 4-5 நாள் ஊற விட்டீங்கன்னா, அது நல்லா கலக்கி விட்டீங்கன்னா ஊர் நல்லா கொதின்னு கொச்சி ஊறிடும். ஊறிட்டு பார்த்தீங்கன்னா மேலாக்கு பார்த்தீங்கன்னா ஏடால் கட்டும். ஏடன்னு சொல்லுவோம். ஆடை அந்த பாலுக்கு மேல கட்டக்கூடிய ஆடை இருக்கிற பாலடை. ஆமா, அதை வந்து எடுத்துட்டு போட்டணும். ஏங்க அதுல மருந்து இருக்கு, இதுதான் உங்களுக்கு தெரியாதுன்றதுல எடுத்து நீங்க கீழே போட்டுடலாம். அதுக்கப்புறம் கீழே தங்கக்கூடிய கழிவு, அதாவது இது எக்ஸ்ட்ராட்னு சொல்லுவோம். அதாவது சுண்ணாம்பு, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் இருக்குல்ல, சோம்பு, அதெல்லாம் கீழே படிஞ்சிடும். அந்த படியத்தெல்லாம் எடுக்கக்கூடாது. அந்த மேலாக்க இருக்கிற கண்ணாடி மாதிரி இருக்கிற தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதை வந்து பயன்படுத்தணும்னு ஐயா சொல்றாரு. இது வந்து வேற லெவல்ல வேலை செய்யும். சொல்ல போனா 4448 வியாதிகளுக்கும் துணை மருந்தா கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பட்டாசு கிளப்போம், அந்த அளவுக்கு நோய் நொடிகளை போக்கும். ஆனா கொடுக்கும் அனுபானம், கொடுக்கும் வழிமுறை தான் நம்ம கையாள வேண்டியது. அதை என்ன அனுபானத்துல யாருக்கு எந்த நேரத்துல கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு கொடுத்தோம்னா நம்ம கொடுக்கறதெல்லாம் குணமாகும், நம்ம தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நோய் நொடி குணமாகும்னு சொல்ல பாருங்க. சரி நேயர்களே, மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க.
உணவே மருந்து ஐயாவுக்கு தான் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கோம். இது போல நிறைய வீடியோக்கள் இனிமேல் லைவா ஒவ்வொரு வீடியோவும் செய்முறையோட எங்குனா செஞ்சு காமிப்பார்கள். மீண்டும் இன்னொரு அறிவியன பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரியாஸ். நன்றி, வணக்கம், வணக்கம் ஐயா.